இப்பொழுது விளைகின்ற அரிசியில் எவ்வளவு உங்களுக்கு ஊட்டச்சத்து இருக்க வேண்டும் என்று நினைத்து நாம் சாப்பிடுகின்றோமோ அந்த சத்தில் 45% கீழ் அதில் இல்லை. அந்த நெல் இழந்து விட்டது. அப்புறம் எதுக்கு அதை நம்ம சாப்பிடணும்? ஏன் சாப்பிடணும்? இது எந்த அரிசி தெரியுமா? பாரம்பரிய அரிசி அவங்க சொல்லலை. ஒட்டு ரகங்கள், ஒட்டு ரகங்களுக்கு ட்ரெடிஷ்னல் வெரைட்டி கிடையாது. 45% குறைஞ்சி போச்சுங்கிறோம். அப்போ சோத்தை வேற நிறையா தின்னுக்கிட்டு இருக்கோம். ஒரு பாரம்பரிய அரிசின்னு சொன்னால் அதை தீட்டி தின்னுக்கிட்டு இருக்கான். இது எப்படி இருக்குது மாப்பிள்ளை சம்பா? அது தீட்டினா தான் சார் நான் சாப்பிட முடியுது. அதை சாப்பிட முடியும். நீ சாப்பிடாத, உன்னை யார் சாப்பிட சொன்னது? செத்து போயிட போறியா? செத்து போக மாட்டேன். உத்தரவாதமாக இந்த அரங்கில் பதிவு பண்ணுகின்றேன். தீட்டாத அரிசி மட்டும்தான் என் வீட்டில் நான் எத்தனை வேலையை சாப்பிட்றேனோ அத்தனை வேலையும் நான் சாப்பிடுவது தீட்டாத அரிசி. யாரும் இருந்தால் கை தூக்குங்க. பிரம்மாண்டம், வாழ்த்துக்கள். ஆனால் ரொம்ப கம்மி. அதான் மிக்சரில் கருவேப்பிலை மாதிரி தெரியுது. மிக்சர் போன்ற கூட்டத்தில் கருவேப்பிலை மாதிரி கை தூக்குறீங்க. உங்களையும் தூக்கி வெளியில் போட்டுருவாங்க கருவேப்பிலை மாதிரி. அரிசியை தீட்டாமல் தான் தின்னாகணும். நிறைய செய்திகள், நிறைய தரவுகள் இருக்குது. எல்லாமே அதிகாரப்பூர்வமான டாக்குமெண்டட் தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் உங்களுக்கு, ஏன்னா நிறைய பதிவுகள் ஊடகவியலாளர்கள்லாம் பண்ணுறாங்க இல்லையா? யூடியூபர்ஸ்லாம் நிறையா இருக்காங்க. எங்கள் எட்வினை பார்த்தேன், எட்வினை காணும். எல்லாருமே இருக்கீங்க. இது எல்லாருக்கும் போகிறப்ப அதே விஞ்ஞானி இந்த மாதிரியான கருத்துக்களை கேட்க தானே போகிறாங்க. இதில் மிகைப்படுத்தப்பட்டது இருக்க வாய்ப்பு இல்லை தானே? அதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே வந்திருக்கீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசுகிறதுல ஒன்று நல்ல செய்தி எடுத்துகிட்டு இன்னையிலேருந்து முழுசாக ஆக வேணாம். முழுசாக ஆகிறதுக்கு நாள் ஆகலாம். இன்றைய அரிசி என்ன பண்ணுது? இன்னொரு பெரிய முக்கியமான தகவல் என்ன தெரியுமா? ஒருத்தரை ரொம்ப புத்திசாலி அப்படின்னு 2 பேர் 3 பேர் உட்காந்துருக்காங்க. இவர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு சொன்னால் மற்ற 2 பேர் யார்? முட்டாளா? நண்பர் முட்டாள்னு சொல்லிட்டார். 3 பேர் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் ரொம்ப புத்திசாலின்னா பாக்கி 2 பேர் புத்திசாலித்தனம் இல்லாதவர் அல்லது முட்டாள். விஞ்ஞான உலகம், வேளாண் விஞ்ஞான உலகம் இன்டெலிஜென்ட் கிராப். இன்டெலிஜென்ட் கிராப்னா புத்திசாலியான பயிர் அப்படின்னு எதை தெரியுமா சொல்லியிருக்காங்க? நெற்பயிரை. நம் குலதெய்வம். த இன்டெலிஜென்ட் கிராப் இஸ் பேடி. அது என்னையா பண்ணுச்சு இன்டெலிஜென்ட் கிராப்? அது பாட்டுக்கு வயலில் நிற்கிது. பக்கத்துலேயே ஒரு புல், நீரில் பூத்த நெருப்புன்னு ஒன்று இருக்குது. என்னென்னமோ மண்டி கிடக்கு. இது மட்டும் எப்படி இன்டெலிஜென்ட்? தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஆர்சனிக், ஏஎஸ் குறியீடு, வேதியியல் குறியீடு ஏஎஸ், ஆர்சனிக்.